வணக்கம். லாஸ்ட் ஒரு 5 டேஸாக வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஷேர் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து ஸ்லோவாகுதுன்னு காரணங்க. இந்தியன் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இருந்தாலும் ஏன் குறையுதுன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர் மேஜர் பிளேயர்ஸ் லைக் ஏர்டெல்லில் வந்து 0.8% வந்து செல் பண்ணியிருக்காங்க. வேர்ல்பூல் வந்துட்டு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்களோட பங்கை வந்து விற்றுருக்காங்க. பேட்டும் வந்து செல் பண்ணியிருக்காங்க. பேட் ஐடிசியோட ஹோல்டிங்கில் 3% செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து அது மேஜர் பிளேயர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தானா? அது மட்டும் கிடையாது. செபியோட சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டில் பபுள் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு, அது அப்படியே விட்டமாக வளர்ந்து பஸ்ட் ஆச்சுன்னா இன்வெஸ்டருக்கு வந்துட்டு நிறையா பாதிப்பாவாங்க. அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட், ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் அதிகமாக வந்துட்டு, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு பாலிசி மாதிரி போட்டுருவாங்க. அதில் எதில் போடுறாங்க என்னென்னு பேங்க் தான் டிசைட் பண்ணும். ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் அதிக ரிட்டர்ன் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள தான் வந்து செபி சீஃப் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு. ஸ்மால் கேப்னா என்னென்னா, கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 5,000 crore இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப், 5,000 to 20,000 இருந்துச்சுன்னா அது மிட் கேப்பு, 20,000 மேலே இருந்துச்சுன்னா அது லார்ஜ் கேப். இப்போ ஸ்மால் கேப்பில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதிகமாக? அதில் தான் வந்து க்ரோத் வந்து எக்ஸ்போனன்சியலாக இருக்கும். இப்போ யூஎஸில் வந்து என்விடியா கம்பெனி வந்து சர்வன்னு எக்ஸ்போனன்சியலாக வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்துட்டு நல்ல பீக்கில் போச்சுல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி வந்து நல்லா வளர்ந்த கம்பெனியில் வந்து மேலும் பல மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்மால் கேப்பில் அது வந்துட்டு ஒரு மங்காத்தாடுறது மாதிரி தான், எக்ஸ்போனன்சியலாக டக்குன்னு க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய அங்கே போட்டிருக்காங்க. இதனால வந்துட்டு தொடர்ந்து வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ பண்ணி விட்டதுனால அவங்க ஒரு செபியோட சீஃபே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுனால மியூச்சுவல் ஃபண்டு வந்து நிறையா வந்துட்டு கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதையும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் சேர்ந்து தான் மார்க்கெட்டை வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக நல்ல விழுக வச்சுச்சு. நிறையா மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து 10%, 8% வந்து விழுந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆச்சு. அது மேபி வந்து பந்தை தூக்கி போட்டால் இப்படி படியில் தூக்கி போடுறப்போ ஒவ்வொரு படியிலையும் கொஞ்சம் மேலே எம்பி வருமா, அந்த மாதிரி சில டைம் இப்படி எம்பிட்டு வரும். அது திரும்ப வந்து மேலே போகுமா, சருகு கீழே போகுமான்னு வந்துட்டு இன்வெஸ்டர்ஸோட மனநிலைமையை பொறுத்து இருக்குது. மார்க்கெட் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் இன்வெஸ்டரோட மனநிலைமை மாதிரி செல்லிங் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சருகு கீழே குறைங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து நிறையா பேரோட மணி எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஷார்ட் டேர்ம்ஸ் இன்வெஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா செபியோட சீஃபே வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க, பபுள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது, அது பஸ்ட் ஆச்சுன்னா நிறையா வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நிறையா பாதிப்பு வரும். ஏன்னா இங்கே மேஜர் பிளேயர் எப்போயுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கை வேறு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு அவங்களோட ஃபண்டு வேணுன்றதுக்காண்டி சில ஷேர்ஸ் வந்து லிக்விடைஸ் பண்ணிட்டு அவங்களுக்காண்டி அவங்க ஃபண்டை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் நிறையா பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல மல்டிபிள் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும், இது கீழே போகுமா இல்லை வந்து எந்த ட்ரெண்டில் போகுது வர கொஞ்ச நாளில் அது தெரிய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.